Hello children, welcome back to Tamil teaching. நம்ம வந்து 5th chapterல evaporation பார்க்கலாம். இதுல வந்து activity 6 கொடுத்திருக்கு. அதுல என்ன பார்க்கலாம்? Heat a beaker containing some water. Allow the water to boil. If you continue heating, would the water turn into steam and disappear completely? அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு பீக்கர்ல கொஞ்சம் தண்ணி எடுத்து அதை வந்து நம்ம சூடேற்றணும். சூடேற்றின பிறகு கண்டினியூவா ஏத்திட்டே இருக்கும் பொழுது நம்ம வந்து ஸ்டீம், அதாவது அதுல ஆவியாகும் இல்லையா, நமக்கு அந்த நீராவி போயிட்டு சுத்தமா நீராவி ஆயிடுமா அப்படின்னு கேட்டுருக்காங்க. அப்போ வந்து நம்ம கண்டினியூஸா சூடு ஏத்திட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பா அது எல்லா தண்ணியும் நமக்கு கிடைக்காம போயிடும், இல்லாம போயிடும் இல்லையா. Now add 2 spoons of salt to water in another beaker. அதாவது இன்னொரு பீக்கர்ல பாருங்க, இங்க பாருங்க, இந்த சால்ட் வாட்டர் இந்த மாதிரி ஒரு பீக்கர்ல தண்ணியில சால்ட் எடுத்துக்கணும். அதை வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டே இருக்கும். அதை வந்து முதல்ல நம்ம கலந்து விட்டுக்கணும். சால்ட் வந்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சூடு ஏற்றணும். Do you see any change in the color of water? கலந்த உடனே உங்களுக்கு தண்ணீருடைய கலர் மாறி இருக்கா? மாறி இருக்கும். கலர் வந்து நமக்கு ஒரிஜினலா தண்ணி இருக்கிற கலரோட கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும். கேன் யூ see any salt in the beaker? ஆனா சால்ட் வந்து நமக்கு தெரியாது. ஆஃப்டர் ஸ்டிரிங் நல்லா கலந்த பிறகு சால்ட் நமக்கு தெரியாது. Heat the beaker containing the salt water. இந்த பாருங்க 5.11 மாதிரி சால்ட் வாட்டரை நம்ம ஹீட் பண்ணணும். Containing the salt water, let the water boil away. அதாவது அந்த தண்ணி ஃபுல்லா ஆவியாகிற மாதிரி அளவுக்கு நீங்க பாயில் பண்ணிட்டே இருக்கணும். வாட் இஸ் லெஃப்ட் இன் தி பீக்கர்? நம்ம பீக்கர்ல என்ன கிடைக்கும்? சால்ட் தான் கிடைக்கும். In this activity, we use the process of evaporation to separate a mixture of water and salt. இந்த மாதிரி பண்ற ப்ராசஸ் பேரு தான் நம்ம எவாபரேஷன் சொல்றோம். அதாவது ஆவியாகுது. ஒரு தண்ணியை வந்து ஒரு சால்ட்டும் மிக்சரா இருக்கிற 2 மிக்சர்ல இருந்து நம்ம எவாபரேஷன் மூலமா தனித்தனியா எடுக்கணும். சால்ட் நம்ம தனியா எடுத்து பிரிச்சு எடுப்போம். The process of conversion of water into its vapor is called evaporation. அந்த தண்ணி வந்து நமக்கு ஆவியாகி போகுது இல்லையா, அதுதான் evaporation, ஆவியாகுதுன்னு சொல்றோம். The process of evaporation takes place continuously wherever water is present. அதாவது கண்டினியூஸா வந்து நம்ம அந்த ஹீட் பண்ணும் பொழுது அது எவாபரேட் ஆகுது. அது ஃபுல்லா கண்டினியூ, எந்த அளவுக்கு தண்ணி இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஹீட் பண்ண அது எவாபரேஷன் ஆயிட்டு இருக்கும். Where do you think salt comes from? நமக்கு சால்ட் எங்க இருந்து கிடைக்கும்? Sea water contains many salts mixed in it. Sea water, நமக்கு கடல் தண்ணியில நிறைய உப்பு இருக்கு. One of these salts is the common salt. அதுல வந்து நமக்கு ஒரு காமன் சால்ட்னா நம்ம வீட்ல யூஸ் பண்றோம் இல்லையா, அது வந்து நமக்கு காமன் சால்ட், வீட்ல யூஸ் பண்ற சால்ட் தான். அதாவது நமக்கு அந்த கடல்ல இருந்து நேரடியா நமக்கு வீட்ல யூஸ் பண்ற சால்ட் மாதிரி கிடைக்காது, அது வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து கருப்பு கலர்ல இருக்கும். அந்த மாதிரி சால்ட் தான் நம்ம பியூரிஃபை பண்ணி சுத்தப்படுத்தி தான் நம்ம வீட்ல யூஸ் பண்றோம். When sea water is allowed to stand in a shallow pits, water gets heated by sunlight and slowly turns into water vapor through evaporation. அதாவது என்னன்னா, நம்ம இந்த sea water வந்து ஒரு shallow pits, அதாவது ஒரு சின்ன சின்ன குழிகளாட்டம் இருக்கும். அந்த குழிகள்ல தண்ணியை வந்து நம்ம கடல் தண்ணியை கொண்டு வந்து அதுல சேர்த்துருவாங்க. அதுல எடுத்துட்டு ஃபுல்லாக்கிட்டு அதை வந்து சன்லைட் மூலமா ஹீட் பண்ணும் பொழுது ஹீட் ஆகுது இல்லையா, அந்த ஹீட் ஆகி எவாபரேட் ஆகிட்டே இருக்கும். இந்த வேப்பர் எல்லாம் போயிடும். எவாபரேஷன் மூலமா அந்த வேப்பர் ஆகி போகும்போது in a few days the water evaporates completely, leaving behind the solid salts. அதாவது என்ன பண்ணுவோம், ஃபுல்லா அந்த தண்ணி எல்லாம் எவாபரேட் ஆகிட்டு ஆவியாகிட்டு நமக்கு சாலிட் சால்ட், அதாவது பெரிய பெரிய சால்ட்டா நமக்கு கிடைக்கும். இங்க பாருங்க 5.12ல கொடுத்துருக்காங்க. இதுதான் ஷாலோ பிட்ஸ். இது வந்து இந்த கடல் தண்ணி எடுத்து வந்து இதுல சேர்ப்பாங்க. இது வந்து நல்லா வந்து சன்லைட் மூலமா ஹீட் ஆகி அந்த தண்ணி எல்லாம் ஆவியாகிடும். ஆவியாகும் போது நமக்கு இந்த பாருங்க, இங்க உள்ளர கொடுத்துருக்கு இல்லையா, கிறிஸ்டல் சால்ட், இந்த மாதிரி பெரிய பெருசா ஒரு சால்ட் எல்லாம் நமக்கு கிடைக்கும். Common salt is then obtained from this mixture of salts by further purification. அந்த காமன் சால்ட் நமக்கு யூஸ் பண்றோம் இல்லையா, அது வந்து இப்போ அந்த ஷாலோ பிட்ஸ் மூலமா கிடைக்கிற அந்த சால்ட்டை வந்து நல்லா பியூரிஃபை, சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நமக்கு யூஸ் பண்றதுக்கு காமன் சால்ட் கிடைக்கும். சரிங்களா?
இப்போ பாருங்க அடுத்தது பார்க்கலாம். யூஸ் ஆஃப் மோர் தேன் ஒன் மெத்தட் ஆஃப் செப்பரேஷன். We have studied some methods of separation of substance from their mixture. நம்ம வந்து ஒரு சில சப்ஸ்டன்ஸ் எல்லாம் பிரிக்கிறது செப்பரேட் பண்றத நம்ம நிறைய மெத்தட் போன லெசன்ல பார்த்தோம். என்னன்னா ஹேண்ட் பிக்கிங், நம்ம கையிலே பொறுக்கி எடுக்கிறது, த்ரெஷிங், அதாவது நம்ம அடிக்கிறோம் இல்லையா, அந்த நெற்பதர்களை அடிச்சு எடுக்கிறது. அதுக்கப்புறமே வந்து வினோவிங், நம்ம புடைச்சி எடுக்கிறது, காத்து மூலமா புடைச்சி எடுக்கிறது. இந்த மாதிரியான மெத்தட்ஸ்ல நம்ம செப்பரேட் பண்றத நம்ம பார்த்தோம். Often one method is not sufficient to separate the different substances present in a mixture. நமக்கு எப்பவுமே ஒரே ஒரு மெத்தட் தான் நமக்கு தேவைப்படும் இல்லை, 2-3 மெத்தட் நம்ம ஒரு சப்ஸ்டன்ஸை செப்பரேட் பண்றதுக்கு பிரிக்கிறதுக்கு தேவைப்படும். In such a situation, we need to use more than one of these methods. அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல நமக்கு ஒரு மெத்தடுக்கு பதிலாக 2-3 மெத்தட் தேவைப்படும். இப்போ பாருங்க ஆக்டிவிட்டி 7ல கொடுத்துருக்காங்க. Take a mixture of sand and salt. சாண்டையும் சால்ட்டையும் எடுத்துக்கோங்க, மிக்ஸ் பண்ணிட்டு மணலையும் சால்ட்டும் அதாவது எடுத்துக்கிட்டு உப்பையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ என்ன பண்ணும், how we will separate this, இது ரெண்டுத்தையும் எப்படி நம்ம செப்பரேட் பண்ண முடியும்? We already saw that hand picking would not be a practical method for separating this. அதாவது நம்ம இதை கையில பொறுக்கி எடுக்க முடியாது சால்ட், சரிங்களா? அப்ப என்ன பண்ணலாம்னா, heat this mixture in a beaker and add some water to it. இப்போ அந்த மிக்சர் எடுத்து நம்ம ஒரு பீக்கர்ல எடுத்துக்கோம், மணலையும் சால்ட்டையும் சேர்ந்ததை ஒரு பீக்கர்ல எடுத்துட்டோம், அதுல கொஞ்சம் தண்ணியும் விடுறோம். Leave the beaker aside for some time. அதாவது அது வந்து அப்படியே வச்சிருக்கோம். செடிமெண்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, நம்ம லாஸ்ட் லெசன்ல பார்த்தோம். செடிமெண்டேஷன் மாதிரி அதை அப்படியே அசையாம வச்சிருக்கும் போது கொஞ்சம் நேரம் கழிச்சு do you see the sand settle down at the bottom? பாட்டம்ல அதாவது அந்த பீக்கருக்கு கீழே நமக்கு சாண்ட் வந்து அப்படியே படிஞ்சு போயிடும். The sand can be separated by decantation or filtration. இப்போ வந்து அது படிஞ்சு போயிருக்கும் இல்லையா, நம்ம அதை டீகன்டேஷன், அதாவது அதை நம்ம அப்படியே சாய்ச்சி தண்ணியை எடுக்கும்போது, இப்போ நம்ம அரிசியை கழுவிட்டு தண்ணியை சாய்ச்சி எடுத்துறோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்த டீகன்டேஷன், அந்த மாதிரி தான் ப்ராசஸ் டீகன்டேஷன் சொல்றோம். அது மாதிரியோ இல்லைன்னா ஃபில்ட்ரேஷன், ஒரு ஃபில்டரை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணியும் எடுத்துடலாம். வாட் டஸ் a decanted liquid contain? அப்போ அந்த நம்ம தண்ணியில என்ன இருக்கும், சால்ட்டும் தண்ணியும் இல்லைங்களா, வாட்டர் சால்ட் தான் அது. இப்போ நம்ம சாண்டை எடுத்துட்டோம் ஃபில்ட்ரேஷன் மூலமா, இப்போ வந்து சால்ட் வாட்டரை நம்ம அதுல இருந்து சால்ட் எடுக்கணும். Do you think this water contains salt which was there in the mixture at the beginning? அது பிகினிங்ல நமக்கு அந்த வெறும் தண்ணி இல்லை, தண்ணியை சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையா, நம்ம ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கு. Now we need to separate salt and water from the decanted liquid. இப்போ அந்த decanted ரெண்டும் சேர்ந்து இருக்கிற அந்த decanted liquidல இருந்து சால்ட்டை நம்ம எடுக்கணும். Transfer this liquid to a kettle and close its lid. இப்போ வந்து இந்த மாதிரி கெட்டில், இதுதான் பாருங்க, இந்த இங்க கொடுத்துருக்கு இல்லையா, இந்த 5.13ல இந்த கெட்டில்ல எடுத்துக்கணும். அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும், இந்த லிட், இந்த மூடியை போட்டு நம்ம மூடி வச்சிடணும். Heat the kettle for some time. கொஞ்ச நேரம் வந்து நம்ம சூடு ஏத்திட்டே இருக்கணும். Do you notice steam coming out from the spout of the kettle? அதாவது கொஞ்சம் சூடு ஏறிட்டே இருக்கும்போது நமக்கு என்ன வரும், இங்க அது பாருங்க ஸ்டீம் வருதா, அந்த நீராவி அப்படியே வந்துட்டே இருக்கு. Take a metal plate with some ice on it. Hold the plate just above the spout of the kettle as shown in figure 5.13. இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்ல இந்த மாதிரி ஐஸ் பீசஸ் எடுத்துக்கிட்டு இதை வந்து லேசா அந்த ஸ்டீம் வர இடத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் லேசா சாய்ச்சானா போல, ரொம்ப சாய்ச்சிட்டா கீழே விழுந்துடும், அதனால கொஞ்சம் நல்ல ஓரளவுக்கு அந்த ஸ்டீம் அந்த பிளேட்ல பட்டா போதும், அந்த மாதிரியே நம்ம பிடிச்சிக்கணும். What do you observe? Let all the water in the kettle boil off. எல்லாமே வந்து அந்த கெட்டில் இருக்கிறதெல்லாம் எல்லாமே வந்து சூடேறிச்சா, அதாவது ஹீட் பண்ண அந்த தண்ணி எல்லாமே இந்த ஸ்டீமை வந்து நமக்கு நின்று போச்சுன்னா அப்போ தண்ணி இல்லைன்னு அர்த்தம், சரிங்களா? அப்போ வந்து உள்ள சால்ட் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும்.
when the steam comes in contact with the metal plate cooled with ice, அப்ப அதை நம்ம ஹீட் பண்ணும்பொழுது அது என்ன ஆகுது, அந்த ஐஸ் பீஸ் எல்லாம் வந்து கரைஞ்சிட்டே வரும். கூலாகி அந்த ஹீட் படும்பொழுது அது கரைஞ்சிட்டு இருக்கும். இட் கண்டென்சஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் லிக்விட் வாட்டர். அப்ப அது வந்து கரையும் பொழுது நமக்கு தண்ணியாட்டம் கிடைக்கும். இது மாதிரி தண்ணி நமக்கு ஒரு பீக்கர்ல அதை எடுத்துக்கிறாங்க, ஐஸ் வாட்டரை. இது கூலாகி இந்த ஹீட்னால அது கூலாகி அது கண்டென்ஸ் ஆகி அது உருகி நமக்கு தண்ணியா கிடைக்கும். The water drops that you observed falling from the plate were due to condensation of steam. அதனால நம்ம ஸ்டீம் மூலமா அந்த நீராவி மூலமா அது கண்டென்சேஷன் ஆகுது. கண்டென்சேஷன்னா அது உருகி அது பிளேட்ல இருந்து நமக்கு வாட்டர் டிராப்ஸ் கிடைக்குது. The process of conversion of water vapor into its liquid form is called condensation. இது பேர் தான் நம்ம என்ன சொல்றோம், கண்டென்சேஷன் சொல்றோம். அந்த உருகி நமக்கு கிடைக்கிற இதுதான் தன்மையை தான் நம்ம என்ன சொல்றோம், கண்டென்சேஷன். Did you ever see water drops condensed under a plate that has been used to cover a vessel containing milk that has just been boiled? இப்போ வந்து நம்ம ஒரு மில்கை பாயில் பண்றோம், அப்பவும் வந்து நம்ம அந்த மாதிரி ஐஸ் பீஸ் வச்சு நம்ம நீராவி மூலமா எடுக்க முடியுமா டிராப்ஸ்? அது எடுக்க முடியும். After all the water has evaporated, what is left behind the kettle? எல்லாம் தண்ணியை நமக்கு சூடேறி பண்ண பிறகு நமக்கு என்ன கிடைக்கும், சால்ட் தான் கிடைக்கும். We have thus separated salt, sand and water using process of decantation, filtration, evaporation and condensation. இந்த இத்தனை நம்ம 4 ப்ராசஸ் மூலமா ஒரு சால்ட் அண்ட் சாண்டை நம்ம பிரிச்சு தனியா எடுத்திருக்கோம். Pehli faced a problem while recovering salt mixed with sand. அவளுக்கு அதாவது பெஹலி வந்து ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்றான். அதாவது சால்ட்டையும் சாண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறத அதை எடுக்கிறதுக்கு பிரிக்கும் பொழுது அவ ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்றான். She has mixed a packet of salt. அவ என்ன பண்றா, ஒரு packet of salt in a small amount of sand. அதாவது கொஞ்சம் amount of sandக்கு நிறைய சால்ட்டை மிக்ஸ் பண்றா. She then tried the method suggested in activity 7 to recover the salt. அதாவது இது இப்போ அத மாதிரி பண்ணிட்டு இந்த ஆக்டிவிட்டியில நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி அவ ட்ரை பண்றா பிரிக்கிறது. She found, however, that she could not recover only a small part of the salt that she had taken. What could have gone wrong? அதாவது அவ நிறைய சால்ட் அண்ட் சாண்ட் கொஞ்சமா வச்சிருக்கனால அவளுக்கு வந்து கொஞ்சமான சால்ட்டை தான் அவளால ரெக்கவர் பண்ண முடியுது. நம்ம எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து தான் நம்ம இந்த ஃபுல்லா வந்து நம்ம பிரிச்சு எடுக்க முடியும். ஒன்னு அதிகமாவோ ஒன்னு கம்மியாவோ வைக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். Can water dissolve any amount of substances of a substance? அதாவது பாருங்க, இப்போ ஒரு ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம வாட்டர்ல சப்ஸ்டன்ஸ்ல ஏதாவது ஒரு பொருள் வந்து தண்ணியில அப்படியே கரைஞ்சிடுமா, கரையிற தன்மை இருக்கா? In chapter 4 we found that many substances dissolve in water and form a solution. சில சப்ஸ்டன்ஸ் வந்து வாட்டர்ல கரைஞ்சிட்டு கரையிற தன்மை நம்ம பார்த்தோம், 4th சாப்டர்ல நம்ம பார்த்தோம். We say that these substances are soluble in water. எதெல்லாம் தண்ணியில கரையுதோ அதெல்லாம் soluble அப்படின்னு சொல்றோம். What will happen if we go on adding more and more of these substances to a fixed quantity of water? இப்போ வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் வாட்டர் எடுக்கிறோம், கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், அதுல வந்து நிறைய சப்ஸ்டன்ஸ் போட்டுட்டே இருந்தேன்னா அது ஃபுல்லா நமக்கு கரையிற தன்மை கொடுக்காது, சால்யூபிள் ஆகாது. சரிங்களா? நீங்க அதை இப்ப பாருங்க, ஆக்டிவிட்டி 8ல நம்ம அதை பத்தி பார்க்கலாம். You will need a beaker or a tumbler. ஒரு டம்ளர்ல வந்து என்ன பண்றீங்க, a spoon salt and water, ஒரு ஸ்பூன் சால்ட்டும் ஒரு ஸ்பூன் வாட்டரும் எடுத்துட்டீங்க. Pour off a cup of water in the beaker. நம்ம என்ன பண்றோம், ஒரு பீக்கர்ல நம்ம ஒரு கப் தண்ணி எடுத்துக்கிறோம். Add 1 teaspoon full of water.
salt and stir it well. இப்போ வந்து நான் ஒரு கப்பு தண்ணி பீக்கர்ல எடுத்துட்டு அதுல ஒரே ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா கலக்குறீங்க. until the salt dissolves completely. அதை வந்து நிறைய ஃபுல்லா கலக்குற அளவுக்கு நம்ம அதை கலந்து விடுறோம். Again, add a teaspoonful of salt and stir well. மறுபடியும் இன்னொரு ஸ்பூன் வந்து நம்ம போட்டு மறுபடியும் கலக்குறோம். Go on adding salt. அதாவது நம்ம அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்பூனா போட்டு 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 கலந்துக்கிட்டே இருக்கும். 1 teaspoonful at a time and stir. அதாவது ஒரு ஸ்பூனா அது வந்து சால்ட்டை வந்து நம்ம தண்ணியில ஒவ்வொரு ஸ்பூனா போட்டு கலந்துட்டே இருக்கும். After adding a few spoons of salt, do you find that some salt remains undissolved and settles at the bottom of the beaker? அப்படின்றாங்க. அதாவது நம்ம அந்த பீக்கர்ல எடுத்த தண்ணிக்கு ஒரு ஸ்பூனா போட்டு நம்ம ஆட் பண்ணிட்டே இருக்கோம். அது ஒரு ஸ்டேஜ்ல வந்து அது வந்து நமக்கு அடியில நின்னுடுது. அது எந்த இடத்துல எப்போ வந்து நம்ம கலக்கும் பொழுது நிக்குதுன்னு நீங்க பார்க்கணும். If yes, this means that no more salt can be dissolved in the amount of water we have taken. The solution is now said to be saturated. அதாவது நம்ம ஒரு டிசால்வ் ஆகுது கரையிற அளவுக்கு எத்தனை அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம சால்ட்டை வந்து தண்ணியில கரைக்க முடியுது, எப்போ வந்து அது கரைக்க முடியாம போகுது, அது அடியில நமக்கு படிமனா கிடைக்குது, அதுதான் நம்ம சொல்றோம் சேச்சுரேட்டட். ஒரு ஸ்டேஜ்ல அது கரையாம நின்னுடுது இல்லையா, அதுதான் வந்து நம்ம சேச்சுரேட்டட் சொல்றோம். Here is a hint as to what might have gone wrong with Paheli tried to recover large quantity of salt mixed with the sand. அதனாலதான் அவ பெஹலி வந்து அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணியிருக்கா. நிறைய சால்ட்டை கொஞ்சமா சாண்ட்ல ஆட் பண்ணியிருக்கா. Perhaps the quantity of salt was much more than that required to form a saturated solution. ஒரு சேச்சுரேட்டட் சொல்யூஷன் கிடைக்கணும்னா நம்ம வந்து ஒரு குவான்டிட்டி ஆஃப் வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவலா இல்லாம ஒரு குவான்டிட்டி ரொம்ப அதிகமா இருந்தாதான் நமக்கு சேச்சுரேட்டட் சொல்யூஷன் கிடைக்கும். This undissolved salt would have remained mixed with the sand and could not be recovered. இது பாருங்க, dissolving salt in water. இது மாதிரி டிசால்வ் பண்ணிருக்கோம். இது வந்து கீழே நின்று, இதுதான் salt. She could solve her problem by using a large quantity of water. அப்போ அவளோட ப்ராப்ளம் தீர்க்கணும்னா என்ன பண்ணணும்னா நிறைய தண்ணியை நம்ம ஆட் பண்ணணும். Suppose she did not have sufficient quantity of water to dissolve all the salt in a mixture. Is there some way that water could be made to dissolve more salt before the solution gets saturated? அதாவது அவ என்ன பண்ணிருக்கணும்னா ஒண்ணு தண்ணியை நிறைய ஆட் பண்ணணும், இல்லைன்னா வந்து கொஞ்சம் வாட்டர் வந்து சஃபிஷியன்ட் நமக்கு தேவை, அதுக்கு தேவையான அளவு தண்ணியாவது ஊத்தி சால்ட்டையும் மிக்சர் பண்ண, அது சால்ட் அது கூட சேர்ற அளவுக்காவது தண்ணி ஊற்றணும். நிறைய இல்லைனாலும் இந்த சால்ட் வந்து அந்த தண்ணியோட கலங்கணும், அந்த அளவுக்காவது அவ யூஸ் பண்ணணும். அப்பதான் வந்து அவளுக்கு அது தனியா பிரித்து எடுக்க முடியும் அந்த சாண்டையும் சால்ட்டையும். Let us try and help Paheli out. இது மாதிரி நீங்க வீட்ல செஞ்சு பார்க்கலாம். Activity 9. Take some water in a beaker and mix salt in it until it cannot dissolve any more salt. This will give you a saturated solution of salt in water. அதாவது நம்ம அதை இப்ப பார்த்தோம் இல்லையா, நம்ம வந்து தண்ணியில எந்த அளவுக்கு எந்த டீஸ்பூன் அளவுக்கு அது கரையுது, அதுக்கு மேல்பட்டு எது கரையாம கொஞ்சம் அடியில் நிக்குது பாருங்க, அதுதான் saturated solution. Now add a small quantity of salt to this saturated solution and heat it. அப்ப அந்த மாதிரி கிடைக்கும் பொழுது மறுபடியும் கொஞ்சம் சால்ட் போட்டு ஹீட் பண்ணி பாருங்க. What do you find? What happens to the undissolved salt in the bottom of the beaker? Does it dissolve now? If yes, can some more salt be dissolved in this solution by heating it? இப்போ வந்து அந்த மாதிரி சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அது நமக்கு இருக்கும் பொழுது இல்லையா, அந்த கொஞ்சம் படிமனா இருக்கும் பொழுதுதான் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்றோம். அப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி மறுபடியும் நம்ம அதை ஹீட் பண்ணும் பொழுது என்ன ஆகும், நமக்கு அது சால்ட் மட்டும் நமக்கு கிடைக்கும்.
அதிகமான சால்ட் வந்து கீழே அப்படியே நீந்துரும் நமக்கு. சரிங்களா? அதாவது டிசால்வ் ஆகாது, கரையாது. கரையாம நமக்கு ஹீட் பண்ணும்போது சால்ட் கிடைக்கும். லெட் திஸ் ஹாட் சொல்யூஷன் கூல். அது மாதிரி நம்ம அதை சூடு எத்தனை தண்ணியை கூல் பண்றோம். Does the salt appear to settle at the bottom of the beaker again? கூல் பண்ணும்பொழுது அது கீழே அந்த சால்ட் வந்து படிஞ்சிருக்கிறதா உங்களுக்கு தெரியுதா பாக்குறீங்க. அப்போ நமக்கு தெரியும் அது கூல் ஆன பிறகு அந்த சால்ட் கீழே இருக்கு. The activity suggests that large quantity of salt can be dissolved in water on heating. சரியா? இப்போ வந்து நிறைய quantity of salt வந்து நம்ம தண்ணியில போட்டு போட்டு சூடு ஏற்றும் பொழுது நமக்கு அது டிசால்வ் ஆகாது, கரையாது. Does water dissolve equal amounts of different soluble substances? அதாவது அது ஈக்குவலான அமௌண்ட் இருந்தா நமக்கு soluble substances கிடைக்குமா? ஆனா கிடைக்கும். அதாவது நம்ம அதிகமான தான் சேர்க்கக்கூடாது, ஈக்குவலா இருந்தா அது கரையும். Let us find out. Activity 10. Take 2 glasses and pour half a cup of water in each of them. அது 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல 2 கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதுல வந்து ரெண்டுமே வந்து half cup of, அது ரெண்டுலயுமே வந்து பாதி பாதி தண்ணிய எடுத்துக்கோங்க. சரிங்களா? Add a teaspoon of salt to 1 glass and stir till the water dissolve. அதாவது ரெண்டுத்துலயுமே ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கரைச்சி விடுங்க, கலந்து விடுங்க. Go on adding salt. அதே மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு சால்ட்டை ஆட் பண்ணிட்டே இருங்க. 1 teaspoon at a time. ஆனா ஒரு ஸ்பூனா தான் நம்ம கலந்துட்டே இருக்கணும். Till the solution saturates. எப்போ உனக்கு அது கரையாத தன்மை கிடைக்குதோ அந்த இது வரைக்கும் நம்ம ஆட் பண்ணணும். Record the number of spoons of salt that dissolved in water. இந்த வாட்டர் நமக்கு எப்போ அது சேச்சுரேட் டிசால்வ் ஆகாம இருக்கோ அப்போ எத்தனை ஸ்பூனு நம்ம நோட் டவுன் பண்ணணும். இன் டேபிள் 5.2. சரிங்களா? இங்க சால்ட், இங்க சுகர் சப்ஸ்டன்ஸ் நம்ம ரெண்டுத்தையும் எடுத்துருக்கோம். இதுல வந்து எப்போ வந்து இங்க நோட் பண்ணணும். எத்தனை சால்ட் ஆட் பண்ணிருக்கீங்க, இங்க எத்தனை ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நமக்கு உங்களுக்கு சேச்சுரேட்டட் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்க இங்க நோட் பண்ணணும். Now repeat the same activity with sugar. அதான் sugar வச்சும் பண்ணுங்க, salt வச்சும் பண்ணுங்க. Repeat this with some other substances that are soluble in water. வேற ஏதாவது substance வச்சு கூட நீங்க பண்ணி பார்க்கலாம். When do you notice from table 5.2, do you find the water dissolves different substances in different amounts? அதாவது வெவ்வேறு அமௌண்ட்ல அதாவது இப்போ நிறைய சால்ட் நிறைய தண்ணி, இப்ப கம்மியான சால்ட் கம்மியான தண்ணி, நம்ம தண்ணியில ஆட் பண்ற எந்த அளவுக்கு அமௌண்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு சேச்சுரேட்டட் கிடைக்குது, எந்த அமௌண்ட்ல நம்ம பண்ணும்பொழுது சால்யூபிள் கிடைக்குது இப்படின்றதுல நீங்க வந்து நோட் பண்ணணும். இந்த டேபிள்ல நீங்க நோட் பண்ணணும். We have discussed a few methods of separating substances. Some of the methods of separation presented in this chapter are also used in a science laboratory. இந்த மாதிரியான நம்ம ப்ராசஸ், அதாவது சேச்சுரேட்டட் வந்து நம்ம இது லெபார்டரியிலையும் யூஸ் பண்றாங்க, லேப்லாம். சரிங்களா? We also learned that a solution is prepared by dissolving a substance in a liquid. A solution is said to be saturated if it cannot dissolve more of the substance in it. அதாவது எப்ப நமக்கு டிசால்விங் சப்ஸ்டன்ஸ் கிடைக்குது, எப்ப சேச்சுரேட்டட் கிடைக்குது, அது மாதிரி வந்து நம்ம ஆட் பண்ற சப்ஸ்டன்ஸை பொறுத்து நமக்கு சேச்சுரேட்டடா டிசால்வா அப்படின்னு நமக்கு அதாவது சால்யூபிளா அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். கீவேர்ட்ஸ் பாருங்க. சேர்னிங்னா நம்ம வந்து இதுல இருக்கு பாருங்க, இங்க இருக்கு பாருங்க சேர்னிங். அது ஒரு மெத்தட் ஆஃப் இது நம்ம வந்து பிரிச்சு எடுக்கிறத சேர்னிங் பண்றோம். அதாவது சேர்னிங்னா கடைஞ்சி எடுக்கிறது, கண்டென்சேஷன்னா உருகிறது, டீகண்டேஷன்னா நம்ம வந்து
அப்படியே வந்து ஃபில்டர் பண்ணி, அதாவது செடிமெண்டேஷன் பண்ணி, அதை படிய வச்சு அதுக்கப்புறம் ஈர்க்கிறோம் இல்லையா, அது ஈர்க்கும் பொழுது தண்ணி அப்படி சாய்ச்சி எடுக்கிறோம் இல்லையா, அது வந்து டீகன்டேஷன். எவாப்ரேஷன்றது ஆவியாகுது. ஃபில்ட்ரேஷன் வந்து ஒரு ஃபில்டர் மூலமா நம்ம பிரிச்சு எடுக்கிறது. ஹேண்ட் பிக்கிங்னா கையில நம்ம எடுக்கிறது, கல்லெல்லாம் பொறுக்கி எடுக்கணும் இல்லையா, அது ஹேண்ட் பிக்கிங். சேச்சுரேட்டட் சொல்யூஷன்னா நம்ம ஒரு சொல்யூஷன் வந்து கரையாத எந்த நேரத்துல நமக்கு கிடைக்குதோ அது சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்றோம். செடிமெண்டேஷன்னா அப்படியே வந்து படிய வைக்கிறது, தண்ணியும் சாண்டும் தண்ணியை கலந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா செடிமெண்டேஷன், அது பேர் தான் செடிமெண்டேஷன். நம்ம தனியா வந்து சாண்ட் அடியில நிற்கும் இல்லையா, அதுதான் செடிமெண்டேஷன். அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸை அப்படியே கொஞ்ச நேரம் வச்சு அதை படிய வச்சு ரெண்டா பிரிக்கிறது. சீவிங்னா நம்ம வந்து ஒரு இது சீவ் மிஷின், அதாவது ஜல்லடையில பிரிச்சிருக்கோம். சொல்யூஷன்னா நம்ம வந்து இப்போ ரெண்டுமே வந்து ஒரு ரெண்டு திங்ஸை வந்து நம்ம கரைச்சி வச்சுப்போம் இல்லையா, அதாவது சால்ட்டும் தண்ணியும் ரெண்டும் கரைஞ்சி இருக்கு பாருங்க, அது வந்து சொல்யூஷன். த்ரெஷிங்னா நம்ம வந்து பதர் அடிக்கிறது, அதாவது நம்ம அந்த நெற்பதர்கள்லாம் வந்து ஒரு கல்லு மேல வச்சு அடிச்சு எடுக்கிறது. வினோவிங்னா காற்று மூலயமா நம்ம புடைச்சி நம்ம இந்த தேவையில்லாதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்றோம் இல்லையா, காற்று மேல. அதாவது இது பாருங்க, அதுலயே இருக்கு, லாஸ்ட் சாப்டர்லயே இருக்கு. நின்றுகிட்டே வந்து நம்ம அதை லாஸ்ட் சாப்டர்ல நின்றுட்டே நம்ம வந்து என்ன பண்றோம், அதை அந்த சப்ஸ்டன்ஸை பிரிச்சு எடுக்கிறோம். சரிங்களா, இதுதான் வந்து இந்த லெசன்ஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். இந்த பாருங்க சீவிங், இதுதான் வந்து நம்ம வந்து இப்படி ஒரு மெஷினுக்கு வச்சு ஸ்லாண்டிங்கான இது வச்சு நம்ம எடுக்கிறது. இது வந்து பெரிய பெரிய அளவுல பெரிய இந்த மாதிரி மூட்டை கணக்குல நம்ம வந்து பிரிச்சு எடுக்கிறது. சரிங்களா, இது நம்ம கையிலே சீவ் பண்ணி எடுக்கிறது. கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் பவுடரை நம்ம பிரிச்சு எடுக்கிறது. இதுதான் வந்து வினோவிங். இந்த பாருங்க, நின்றுகிட்டே நம்ம மேலுக்கா புடைச்சி நம்ம இந்த மாதிரி தேவையில்லாத சப்ஸ்டன்ஸ் எல்லாம் காத்துலயே போயிருந்தோம், இது மாதிரி பிரிச்சு எடுக்கிறது. இதுதான் த்ரெஷிங். சரிங்களா, இந்த மாதிரி கல்லு மேல அந்த நெற்கதிர்களை அப்படி அடிச்சு எடுக்கிறது. இது நெல்லெல்லாம் கீழே விழுந்துக்கணும், இதுதான் த்ரெஷிங். சரிங்களா, இந்த மாதிரி இந்த லெசன்ஸ் இது ஹேண்ட் பிக்கிங், இது வந்து கையிலேயே வந்து நம்ம கல்லுகளை பொறுக்கி எடுக்கிறது. இதுதான் வந்து இந்த லெசன்ல நம்ம டிஃப்ரெண்டா நம்ம எப்படி எல்லாம் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் பிரிச்சு எடுக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.